ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட்டான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா நல்லா வதக்கி கொள்வோம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கின பிறகு உள்ளி இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் கலந்து கொள்வோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற கோழி இறைச்சை சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக கொஞ்சம் ரம்பையில் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொள்வோம். அதையும் நல்லா கலந்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி அவிய விடுவோம். இறைச்சி பாதி அவிஞ்ச பிறகு 2 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம். மிளகாய் தூளை நல்லா கலந்த பிறகு இறைச்சி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா அவிய விடுவோம். 2 ஏலக்காய், மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி கலந்து கொள்வோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சமாக தேசிக்காய் சாறு சேர்த்து இறக்கிக்கொள்வோம்.